கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த காலை நேரத்திலையும் ஆதியாகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு அபிராம் சோதமின் ராஜாவை பார்த்து, அபிராமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாராகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையிலும் எடுத்துக்கொள்ளே என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க? இப்படி பேசவும் இப்படி சொல்லவும் ஒரு தைரியம் வேணும்னு பேச விரும்புகிறேன். இதை பேசுறதுக்கு கூட கொஞ்சம் தைரியம் எனக்கு தேவைப்படுது. என்னை தைரியப்படுத்துகிற ஆவியானவர் தைரியப்படுத்துவாராக. அது என்ன பிரதர், இப்படி சொல்லவும் தைரியம் வேணும்னு பேசுறீங்கன்னு கேட்குறீங்களா? சோதோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக் ஆபிரகாமுக்கு கொண்டு போய் எல்லா காரியத்திலையும் தசமபாகம் கொடுக்கிறார். கொடுக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், அவங்ககிட்ட இருந்து ஒரு அதுக்கு பேர் என்ன, சரட்டை ஆகிலும், அடுத்து என்ன எழுதியிருக்கு, பாதரட்சியின் வாராகிலும் ஒன்று கூட அவங்ககிட்ட வாங்காமல் திருப்பி அனுப்பி விட்டுட்டாராம். ஏன் அப்படி அனுப்புனார்னா, ஒரு நாள் ஆபிரகாம் ஐஸ்வர்யவானாய் மாறும்போது நான் உனக்கு உதவி செஞ்சு நான் உனக்கு தசமபாகம் தந்ததுனால தான் நீ உயர்ந்தேன்னு சொல்லி காட்டுவ, அதனால உன்னுடைய ஒன்னையே நான் வாங்கலைன்னு சொல்லி கர்த்தருக்கு முன்னாடி கையை உயர்த்திட்டாராம். ஆமீன்னு சொல்லுங்களேன். இதை சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும்லாங்க. நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் கிடைக்காதான்னு அந்த மனுஷனை பார்ப்பான். நிறைய பேர் இவங்க எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு நினைப்பாங்க. நிறைய பேர் இவங்க உள்ளத்துல கர்த்தர் பேச மாட்டாரான்னு கேட்பாங்க. கரெக்டு தான். ஆனா ஆபிரகாம ஐஸ்வர்யவான் ஆக்குறதற்கு 100% பங்கு யாரு தெரியுமா? கர்த்தர் மட்டும்தான். கர்த்தரால மட்டும்தான் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைச்சதுனால தான் மற்றவங்க தருகிற ஒரு உதவியை கூட அவன் வாங்கலை. அவன் சொல்றான் பாருங்க, உதவி வாங்கிறது தப்பு இல்லை, ஆனால் உதவி செய்கிறவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? தனக்குள்ள கண்ட்ரோலா வச்சுக்கணும்னு நினைப்பான். நிறைய பேரை பார்த்துருக்கீங்களா? இவன் உதவி செஞ்ச உடனே அவன் இவனுக்கு பண்ண வேலை செய்யணும், அவங்க சொல்றபடியெல்லாம் கேட்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. நீங்க யாருக்காவது ஒரு உதவியை செஞ்சீங்கன்னா அதை அட்வான்டேஜா எடுக்கக்கூடாது, அதை சொல்லி காட்டக்கூடாது, இல்லைன்னா அப்படிப்பட்டதை செய்யக்கூடாது. இன்னும் மறுபுறம் சொல்றேன், அவங்க உதவி செய்யணும் இவங்க உதவி செய்யணும்னு எல்லாம் நினைக்காதீங்க. கர்த்தரால் ஆபிரகாம் ஆசீர்வதித்த போது அவனுடைய சொத்து பூமி கொள்ளாததா இருந்தது என்று எழுதி இருக்கு. இப்படியெல்லாம் வசனம் இருக்குங்க பைபிள்ல. அதனால இன்னைக்கு அவங்க சொல்லி காட்டுறாங்க இவங்க சொல்லி காட்டுறாங்கன்னு நினைக்க, அப்படி ஒரு நிலைமை வேண்டானா ஆபிரகாம மாதிரி இருங்க. எனக்கு நிறைய பேர் உதவாததை நினைச்சு நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். நிறைய பேர் என்ன கூப்பிடாததை நினைச்சு நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். ஏன் தெரியுமா? அவங்க எல்லாம் சொல்லி காட்டுவாங்க. நான் வளர்த்து விட்ட பொய்யேன்னு மார்பு தட்டிப்பாங்க. என்னாலதான் அவன் உயர்ந்தான்னு சொல்லுவாங்க. நான் தெளிவாய் சொல்லுகிறேன், என் உயர்வுக்கு 100% காரணம் ஆண்டவர் மாத்திரம்தான். அந்த ஆண்டவர் உங்களுக்கும் அதே காரணமா இருக்கட்டும். இதை இப்படி சொல்லவும் இப்படி பேசவும் இப்படி விசுவாசத்துல நிற்கவும் தைரியமா நின்னுங்க. மனுஷனுடைய உதவி உனக்கு அற்று போனாலும் பரத்திலிருந்து கர்த்தர் காகங்களை அனுப்பி எலியாவை போஷித்த ஆண்டவர் உன்னையும் போஷிப்பார், உன்னையும் நடத்துவார், உன்னையும் ஆசீர்வதிப்பார். கவலைப்படாத. நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இப்படிப்பட்ட விசுவாசத்தில் வளருவார்களாக என்று நான் ஜெபம் பண்றேன். எல்லா தடைகளையும் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.